24வது வசனத்தில், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றைக்கும் உம்முடைய ஜனமாய் இருப்பதற்கு அவர்களை திடப்படுத்தி கர்த்தராகிய நீர்தாமே அவர்களுக்கு தேவனானீர். வசனங்களை வாசிக்கும் போது நம்ம கவனிக்கணும். அதில் உள்ள அர்த்தம், அதில் உள்ள கருத்துக்கெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெளிவாக தெரியணும். அந்த வசனங்கள் தெரிஞ்சாதான் நம்ம தேவனை அறிய முடியும். வசனங்கள் தெரிஞ்சாதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிலை நிற்க முடியும். வசனங்கள் தெரிஞ்சாதான் தொடர்ந்து தேவனுக்கு ஆராதனை செய்ய முடியும். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். வசனம் சொல்லுது, உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலர் என்றைக்கும் உம்முடையவர்களாய் இருப்பதற்கு, என்றைக்கும் அவர்களை திடப்படுத்தி கர்த்தராகிய நீர்தாமே அவர்களுக்கு தேவனானீர் என்று வசனம் சொல்லுது. இப்போ நம்ம ஆவிக்குரிய நிலைமையில் என்ன செய்யணும்னா திடப்படணும். ஆவிக்குரிய நிலையில் திடப்படணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் தேவன். அவரை தேவனாக நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த பூமியில் வாழ்கிற நாள் முழுவதும் அவருக்கு பிரியமானதை மட்டும்தான் எல்லா சகோதரிகளும் செய்யணும். மனுஷருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறது நல்லது. ஆனால் மனிதர்களுக்கு எவ்வளவெல்லாம் பிரியமான காரியத்தை நம்ம செய்தாலும் அதெல்லாம் பரலோகத்தில் பலனாக வராது. பூமியில் செய்கிற வேலைகள்லாம் பரலோகத்தில் பலனாக வராது. வீட்டில் செய்கிற வேலைகள்லாம் பரலோகத்தில் பலனாக வராது. தேவனுடைய ஆலயத்தில் தேவனுக்கு செய்கிறது மட்டுமே பரலோகத்தில் நமக்கு பலனாக இருக்கும். அப்படின்னா இன்றைக்கு ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியும் தேவன் என்ன செய்யணும்? எல்லாரும் சொல்லுங்கள், தேவன் திடப்படுத்தணும். தேவன் திடப்படுத்தணும். நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கிறதான பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள்ளே அவங்கள நாம் வழி நடத்தி அவங்கள கிறிஸ்துவுக்குள்ளே நிலைநிறுத்தி வருகிற போகிற வேலைகளை செய்யணும். எல்லா சகோதரர்களும் எல்லா சகோதரிகளும் அதில் கவனமாக இருக்கணும். ஆண்டவர் மேலே இருக்கிற பக்தியை விட சிலருக்குள்ளே இருக்கிற இச்சைகள் அதிகமாக இருக்கு. இச்சைகள், அந்த இச்சைகள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவரையும் பார்த்து அந்த 30 வெள்ளிக்காசையும் பார்க்கும்போது ஆண்டவரை விட அந்த 30 வெள்ளிக்காசு தான் பெருசாக தெரிஞ்சது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஒரு எல்லை சொல்லுவோமா? தேவனுக்கு மகிமை. அப்போ அது மேலே தான் அவருக்கு கவனம் இருந்தது. ஆண்டவர் பெருசாக தெரியல, அவருடைய ஊழியம் பெருசாக தெரியல, அவருடைய சீசர்களுடைய உறவுகள் சொந்தங்கள் பெருசாக தெரியல. அந்த 30 வெள்ளிக்காசு, அந்த சிம்சோனுக்கு அந்த திம்னாத்து அந்த பெண்ணு தான் முக்கியம், தேவன் முக்கியம் இல்லை அவருக்கு. ஒரு மனுஷன் இச்சையை வெறுத்தா அவங்க தேவனை எப்படி பின்பற்றி ஆராதிப்பாங்க? ஒரு மனுஷனுக்குள்ள இச்சை வந்துச்சுன்னா எப்படி விலகி போவாங்க? தன்னுடைய பிள்ளைகள் கரெக்டாக பாடுதுகளா, ஜெபிக்கதா, ஆராதிக்கா, தன்னுடைய மனைவி தன்னுடைய புருஷன் எப்படி இருக்கிறாங்க? எல்லாரும் பாய் தண்ட ஆண்டவரை துதிப்பாங்க. தேவனுக்கு மகிமை. அவங்க ஸ்திரப்படுத்தப்பட்டிருக்காங்களா? நம்ம இருக்கிற காலத்திலும் நாம் இருக்கிற காலத்திலும் அவங்க கர்த்தரை ஆராதிப்பாங்களா? இல்லாத காலத்திலும் கர்த்தரை ஆராய்ச்சி அவங்கள கர்த்தருக்குள்ள நிலை நிற்பாங்களா? எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஒரு சாதாரண காரியமாக இருந்தாலும் அதை நல்லா ஸ்திரப்படுத்தணும், திடப்படுத்தணும். காரியம் எப்படி வேணாலும் செய்யலாம்.
சத்தியத்தின்படி எப்படி செய்யணுங்கிற வரமுறைகள் இருக்கு. கர்த்தரை மிஞ்சி ஊழியக்காரரை மிஞ்சி துணிகரமாக சில காரியங்களை செய்கிறது என்ன பாரமாக இருக்கு மனசுக்கு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். தேவனை நாம் கனப்படுத்தி செய்கிற காரியத்தில் கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருப்பார். லேவியராகமம் 26 லேவியராகமம் 26 9வது வசனத்தில், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கை திடப்படுத்துவேன் என்றார். ஒரு சகோதரனை ஆண்டவர் திடப்படுத்துறதோட, ஒரு சகோதரி ஆண்டவர் திடப்படுத்துறதோட, அவங்க மேலே கண்ணோக்கமாக இருந்து அவர்களை பலுகவும் பெருகவும் பண்ணி என் உடன்படிக்கை நான் என்ன செய்வேன்? திடப்படுத்துவேன். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இதை நான் செய்யணும், இதை நான் செய்யக்கூடாது, இந்த பாதையில் போகணும், இந்த பாதையில் பாப்பா வசனத்தை கவனி. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்போ நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் பார்க்கணும், நம்மளை ஆண்டவர் பார்க்கணும், செய்கிற வேலையை ஆண்டவர் பார்க்கணும், நம்மளை சுற்றி இருக்கிற அந்த சோதனைகள்லாம் கர்த்தர் பார்க்கணும். விடுதலை தந்து ஆசீர்வதிக்கணுங்கும் போது நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுல உறுதியாக இருக்கணும், தேவனை ஆராதிக்கிறதுல உறுதியாக இருக்கணும். ஆலயத்துக்கு வர்றது, நீங்கள் வர்றது எனக்காக வரல, நான் வர்றது உங்களுக்காக வரல, நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனுக்காக ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அப்போ தேவனை ஆராதிக்கிறது நம்ம சட்டப்படி செய்கிற காரியங்கள். உலக வேலை செய்தால் சரீரம் வாழும், தேவனுக்கு ஆராதனை செய்தால் ஆத்மா பரலோகத்தில் போய் வாழும். என்னுடைய ஆத்மா சொல்லுங்க பரலோகம் போகிறதுக்காக நான் இங்கே ஆராதனைக்கு வர்றேன். அப்போ தேவனை எப்படி அறியணுங்க? தேவனை எப்படி அறியணும்? கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமா என்றேன். கிறிஸ்துவை அறிகிற அறிவின், தேவனை அறியணும், சத்தியத்தை அறியணும், ஆராதனை அறியணும், சபையை அறியணும், தேவாலயத்துக்கு ஏன் போறாங்கிறது நமக்கு தெரியணும். அல்லேலூயா. உலகத்தில் பல ஆராதனைகள் நடந்தாலும் கிறிஸ்துவுக்கு நடத்துகிற ஒரே ஆராதனை தான் பரிசுத்தமுள்ள ஆராதனை. நான் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் எல்லாவற்றிலும் என்ன செய்யுங்க? இப்போ உங்கள் மேல் நான் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி என் உடன்படிக்கை என்ன செய்வேன்? திடப்படுத்துவேன். உங்களை நான் திடப்படுத்துவேன், உங்களை திடப்படுத்துவேன். நான் சொல்லுவேன், சின்ன பிள்ளையிலேருந்து சிறு பிள்ளையிலேருந்தே நீங்கள் சர்ச்சுக்கு அவங்கள வழிநடத்தி பழக்குங்க, பாடல்களை பாட பழக்குங்க, ஜெபிக்க பழக்குங்க. அவங்க அதனால் கர்த்தருக்குள்ளே நிறுத்தப்படுவாங்கன்னு நான் சொல்லுவேன். நிறுத்தப்படுவாங்க. இன்றைக்கி ஒரே ஏதேனுக்குள்ளே தான் ஆதாம் ஏவாள் இருந்தாங்க. ஆதாம் செய்கிறது ஏவாள்கிட்ட சொல்கிறதில்ல, ஏவாள் செய்கிறது ஆதாம் கிட்ட சொல்கிறதில்ல. இவங்க ரெண்டு பேரும் செய்கிறது தேவன்கிட்ட சொல்கிறது கிடையாது. என்ன பிரயோஜனம்? உலகத்தில் இருக்கிற வரைக்கும் சாப்பிட்றது இந்த ஒரு துணி உடுத்துறது தாங்க மனுஷனுக்கு பங்கு. ஆண்டவர் வந்தால் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடும். அது யார் எடுப்பாங்க, என்ன எடுப்பாங்க நமக்கு தெரியாது. ஆண்டோடைய வருகைக்குள்ளே சபையில் ஒரு 50,000 ஆராதனை, 1,00,000 ஆராதனை சபையில் நடத்திடணும்னு எனக்கு ஒரு தாகம். ஆண்டவர் வந்தால் விட்டுட்டு போகிறோம், யார் என்ன செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. இது நமக்கு சொந்தம் இல்லை, கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான் நமக்கு சொந்தம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். எஸ்ராவின் புஸ்தகம், எஸ்ரா 5ஆம் அதிகாரம்
சோதரம் 2வது வசனத்தில் எஸ்ரா 5:2 அப்பொழுது செயல்பெதேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசபாத்தின் குமாரனாகிய இந்த செருபாபேலோடும் யெசுவாவோடும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு திடன் சொல்ல இந்த செருபாபேலும் யெசுவாவும் செருபாபேலும் யெசுவாவும் எழும்பி தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார். அவர்கள் பரிசுத்தத்தை கட்டத் தொடங்கினார்கள், விசுவாசத்தை கட்டத் தொடங்கினார்கள், தேவ அன்பை கட்டத் தொடங்கினார்கள், தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை கட்டத் தொடங்கினார்கள். ஒரு அல்ல சொல்லுவோமா? அது உறுதியாக இருக்கணுங்க. விசுவாசம் இல்லாமல் தேவாலயத்துக்கு வந்துட்டு போகிறதுல பிரயோஜனம் இல்லை. தேவ அன்பு இல்லாமல் நம்ம செயல்படுறதுல பிரயோஜனம் இல்லை. தேவனுக்கு பயப்படாமல் வாழ்கிற வாழ்க்கையில் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. எதுவுமே நமக்குள்ள வளர்ச்சியில் இருக்கிறத தவிர குறுகி போகக்கூடாதுங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கணும். அது மாம்சத்தின் வாழ்க்கையாக, அது பிசாசின் வாழ்க்கையாக மாற விடக்கூடாது. தேவன் நம்ம இல்லை கிரியை செய்கிறாரா, தேவ ஆவியானவர் நடத்துகிறாரான்னு பார்க்கணும். பிசாசு கிரியை செய்கிறானான்னு பார்க்கணும். யூதாசு தூக்கு போட்டு இறந்ததுக்கு யூதாஸ் காரணமா பிசாஸ் காரணமா? சொல்லுங்க. பிசாசு தான் காரணம். ஆண்டவர் பக்கத்தில் இருந்தவன் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணுற மாதிரி பிசாசு நடத்திவிட்டான். ஏதேனுக்குள்ளே இருந்தவன் தெய்வத்தையும் ஏதேனையும் இழந்துட்டு வெளியில் போகிற மாதிரி பண்ணிட்டான். கவனம் இல்லைன்னா சிரமம் நமக்கு தான். இங்கே திண்டுக்கல் மாவட்டத்தில் எந்த சகோதரியும் நமக்கு எதிரி கிடையாது. பிசாசு ஒருவனே நம்முடைய எதிரியாக இருக்கிறான். ஆண்டவர் சொல்லியிருக்கார், அவன் உங்களுடைய விரோதி என்று சொல்லியிருக்கிறார். அதை என்ன செய்யணும்? ஜெயிக்கணுங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். ஜெயிக்கணுங்க. தேவனுடைய வேலையை செய்கிற ஒவ்வொரு வேலையும் இதை செய்கிறது கர்த்தருக்கு சரியாக இருக்குமா, இதை பேசுறது கர்த்தருக்கு சரியாக இருக்குமா, அந்த வழியில் நடக்கிறது கர்த்தருக்கு சரியாக இருக்குமா, இப்படி ஒரு யோசனை நமக்குள்ளே எழும்புது. அது தேவனுடைய பார்வையில் அந்த யோசனை சரிதானான்னு எல்லா சகோதர சகோதரிகளும் சிந்திக்கணுங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஒரு நாளைக்கு 10 ஆலோசனை 15 ஆலோசனை நமக்கு எழும்பும். நமக்குள்ளே எழும்பும் 10-15 ஆலோசனை எழும்பும். 15 ஆலோசனை நடந்தோம்னு சொன்னால் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் போயிடும். நாம் நடக்கிறது ஒவ்வொன்றும் தேவ ஆலோசனை கேட்டு நடக்கணும். ஒவ்வொன்றும் தேவனுடைய வசனத்தை பார்த்து நடக்கணும். அல்லேலூயா. யோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், யோபு 4:3 நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர். அநேகருக்கு புத்தி சொல்லி. ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு சகோதரன் பலகீனப்பட்டிருந்தால் சொல்லணும். ஒரு சகோதரி பலகீனப்பட்டால் சொல்லணும் அவங்களுக்கு. அப்படி செய்யாதீங்க பிரதர், அது நல்லது கிடையாது. நல்லது கிடையாது. ஜெயிக்கணும்னா முன்னாடி வந்து தான் ஆகணும். ஜெயிக்கணும்னா முன்னாடி வந்து தான் ஆகணும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறதுக்காக ஆவிக்குரிய வாழ்க்கை செய்கிறோம். தேவனுக்கு ஆராதனை செய்கிறது ஆண்டோடைய வரிகளை போகிறதுக்காக தேவனுக்கு ஆராதனை செய்கிறோம். இதை எப்படி நல்லா செய்யலாம், நாசமாக போகிற மாதிரி செய்யலாம், நம்ம இஷ்டம் அது. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். ஒரு சகோதரனை வேதனைப்படுத்தி பேசக்கூடாது. ஒரு சகோதரியை வேதனைப்படுத்தி பேசக்கூடாது. நீங்கள் எல்லாரிடத்திலும் அன்பாய் பேசி அன்பாக நீங்கள் பழகுனீங்கன்னா உங்களுக்கு வேதனைங்கிறது வரவே வராது. இவ்வளவு நாளாக ஆண்டோடைய பிள்ளைகளோடு நான் பேசி நான் வீட்டுக்கு வராத வீடே கிடையாது. நான் வீட்டில் ஜெபிக்காத வீடே கிடையாது. நான் பேசாத சகோதர சகோதரிகளே கிடையாது. இவ்வளவு நாள் உங்களோட பேசியிருக்கிறேன். யோசிங்க, ஒரு வார்த்தை நீங்கள் வேதனைப்படுற மாதிரி என்றைக்காவது பேசினா நான் யோசிங்க. ஒரு வார்த்தை. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம்.
சொல்லுங்கள். என்னை நீங்கள் பேசணும், நான் வேதனை அடைஞ்சேன்னு சொல்லுங்கள். நீங்கள் பேசணும், நான் வேதனை அடைஞ்சேன்னு சொல்லுங்கள். எழுந்து முன்னாடி வாங்க. தேவ பிள்ளைகளுக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்குறேன். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா என்னங்க அடையாளம்? முதல்ல கோவிச்சேன், இப்போ நான் கோவிக்கிறதில்ல. முதல்ல கெட்ட வார்த்தை பேசினேன், இப்போ பேசுறதில்ல. முதல்ல அடிச்சிருக்கேன், இப்போ அடிக்கிறதில்ல. மாற்றங்கள் இருக்கணும்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில். சகோதரர்களுக்காக இருந்தாலும் சகோதரிகளுக்காக இருந்தாலும் எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவர் நீடிய சாந்தமுள்ளவர். ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவர். ஆண்டவர் நிரந்தரமான அன்பு உள்ளவர். எப்படிங்க கிறிஸ்துவின் அன்பு நம்மள குறையிற மாதிரி வாழ்றது? கிறிஸ்துவை கனப்படுத்துறதில் நாம் எப்படி குறைகிறது? கிறிஸ்துவை ஆராதிக்கிறதில் எப்படி நாம் குறைகிறது? ஆண்டவரே, நான் என்ன செய்ய? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லுவார். இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லுவார். என்னுடைய சாட்சிகளை சமயத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சகோதரனை குறித்து சாட்சி சொன்னால், ஒரு சகோதரியை குறித்து சாட்சி சொன்னால் தப்பாக சொல்லிடுவாங்க. சபையில் என்னையை குறித்து சொல்லிவிட்டாங்கன்ட்டு. அதனால தான் என்னை குறித்தே நான் சொல்கிறேன், இல்லைன்னா கிறிஸ்தவ குறித்து சொல்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். எசேக்கியாவின் புத்தகம் 34ஆம் அதிகாரம். கொஞ்சம் எல்லாம் வேகம் எடுங்க. எசேக்கியேல் 34 16வது வசனத்தில், எசேக்கியேல் 34:16 காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். எது பலகீனமாக இருக்கோ, எது சோர்வாக இருக்கோ, எது செயல்படாமல் இருக்குதோ, எது செயல்படாமல் இருக்கோ, இந்த நசல் கொண்டதையெல்லாம் நான் என்ன செய்வேன்? திடப்படுத்துவேன். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும் தான் வந்திருக்கிறோம். எல்லாரும் வருகையில் போகணும் தான் வந்திருக்கிறோம். நம்ம வாழ்கிறத பொறுத்து ஆசீர்வாதம் வரும். நம்ம வாழ்கிறத பொறுத்து வருகையில் போயிடலாம். நீங்கள் மிஸ்டேக்காக வாழ்ந்தீங்கன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். இப்போ ஆசிரியர் பாடம் நடத்துகிறாரு, டீச்சர் பாடம் நடத்துகிறாங்க. அதுலேயே ஃபஸ்ட் ரேங்கில் வர்ற பிள்ளைங்க, செகண்ட் ரேங்கில் வர்ற பிள்ளைகள் இருப்பாங்க. அதுலேயே 25 மார்க்கு 30 மார்க் வாங்குகிற பிள்ளைகள் இருப்பாங்க. காரணம் என்னன்னா, நம்ம எதை செய்கிறோமோ அதை எந்த அளவுக்கு கவனிக்கிறோமோ, எது செய்தாலும் எந்த அளவுக்கு கவனமாக செய்கிறோமோ அதில் உயர்வு வரும். கவனம் இல்லாமல் செய்கிறதில் அது நஷ்டம் ஏற்படும். கவனம் இல்லாமல் நடத்துகிற குடும்பம் பிரயோஜனப்படாது. கவனம் இல்லாமல் செய்கிற வாழ்க்கை, கவனம் இல்லாமல் படிக்கிற பாடங்கள் பிரயோஜனப்படாது. கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா? கர்த்தர் என்னை உணர்த்துறாரா? கர்த்தர் என்னை நடத்துகிறாரா? கர்த்தர் என்னோட பேசுகிறாரா? ஆவியானவர் என்னிலிருந்து கிரியை செய்கிறாரா? நான் ஜெபிக்கும்போது ஆவியானவர் எனக்குள்ளே வர்றாரா? ஆறுதல், அந்த ஆவியானவருடைய உணர்வு இருக்கா? ஆவியானவருடைய ஆறுதல் இருக்கா? ஆவியானவருடைய பலன் இருக்குதா? அந்த ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் என்னில் நிரம்பி விடுதலை கொடுக்குறாரா? இதெல்லாம் தெரியணுமுங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். தெரியணும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் போகணும்னு சொன்னால் அந்த ஜெபம் எவ்வளோ பரிசுத்தமான ஜெபமாக இருக்கணும், எவ்வளோ பரிசுத்தமான வார்த்தையாக இருக்கணும், எவ்வளோ விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், எவ்வளவு நம்பிக்கையோடு ஜெபிக்கணும், எவ்வளோ தாழ்மையோடு ஜெபிக்கணுங்கிறது ஒரு கணக்கு இருக்குதுங்க. தேவனுடைய வசனம் சொல்லுது, தன்னை தாழ்த்துகிற எவனும், எல்லாரும் தன்னை தாழ்த்துகிற எவனும். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் முதல்ல நமக்குள்ளே என்ன வேணும்? தாழ்மை வேணுங்க. தாழ்மை வேணும். நான் தாழ்மையும் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். கிறிஸ்துவே மனத்தாழ்மை உள்ளவராக இருக்கிறார். கிறிஸ்துவே.
ஸ்தோத்திரம். சில வீடுகளில் பிள்ளைகள் பெற்றோர் சொன்னால் கேட்குறவங்களா இருக்காங்க. சில வீடுகளில் என்ன சொன்னாலும் கேட்காதவங்க இருப்பாங்க. பெரிய போராட்டம். அந்த பிள்ளைகளை வளர்க்குறது மரணத்தின் விளிம்பில் யுத்தம் பண்ண மாதிரி தெரியும். ஏன்னா இவங்களுக்குள்ளே இருந்து வெளிப்படுற கோபம், இவங்களுக்குள்ளே இருக்கிற ஆணவம், இவங்களுக்குள்ளே இருக்கிற ஆத்திரமம், இவங்களுக்குள்ளே இருக்கிற கெட்ட வார்த்தைகள் பிள்ளைகளுடைய அன்பை உடைச்சி, மனசை உடைச்சி ஒன்றுமெல்லாம் பண்ணிடுது. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். அங்கே வீட்டில் எப்படி பேசி வாழ்கிறாங்களோ அதே மாதிரி சர்ச்சில், அதே மாதிரி பரலோகத்தில் அந்த மனம் மாறவே மாறாது கடைசி வரைக்கும். அந்த மாற்றமில்லாத சுவாபத்தை காண்கிற தேவன், மாற்றமில்லாத வார்த்தையை காண்கிற தேவன், மாற்றமில்லாத குணத்தை காண்கிற தேவன் என்ன தீர்மானம் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். குணங்கள் மாறணுங்க, அதுதான் ரட்சிப்பு. மனம் திரும்புங்கள். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு. மனம் திரும்பணும். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 15:40-41. அப்போஸ்தலர் 15:40-41. பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிசியாவிலும் திரிந்து சபைகளை என்ன செய்தார்? திடப்படுத்தினார். ஜனத்தை திடப்படுத்தினார், உடன்படிக்கையை திடப்படுத்தினார், ஆலயத்தை எழும்பி கற்றுகிறவர்களை திடப்படுத்தினார், நசல் கொண்டதை திடப்படுத்தினார். இந்த வசனம் சொல்லுது, சபைகள் என்ன செய்தார்? திடப்படுத்தினார். சபைகள். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்பார். சபைகளை திடப்படுத்தினார். நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? உண்மையிலேயே ஆவிக்குரிய சபையில் ரட்சிக்கப்பட்ட ஒரு மகன், ரட்சிக்கப்பட்ட மகங்கிற அந்த திடப்படுத்தலின் அதை சொல்லணும் பாருங்க. அநேகருக்கு சாட்சியம். ஆண்டவருடைய கிருபையினால தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்த விதங்களில் கர்த்தருடைய சத்தியத்தை பேசின இதில் தேசத்தில் நம்ம சபையில் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தேசத்தில் நிறைய பரவி போயிருக்கிறாங்க. கேரளாவில் மட்டும் ஒரு 10 குடும்பமாவது இருக்கு. அங்கே இருந்தாலும் ஏதாவது சிரமம்னா உடனே எனக்கு ஃபோன் அடிப்பாங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. ஃபோன் அடிப்பாங்க. சபையில் எவ்வளோ பேர் வருவாங்க, லாஸ்ட்டாக எவ்வளோ பேரை வருகையில் எடுக்கணுங்கெல்லாம் அவர் தீர்மானம் பண்ணியிருப்பார். இப்போ இவ்வளோ பேரை நான் வருகையில் எடுப்பேன்னு தீர்மானம் பண்ணதில் ஒன்றும் குறையவே குறையாது பாருங்கள். கரெக்டாக தேவன் சேர்த்து வருகையில் ஆயத்தப்படுத்துவார். ஒரு வேலை சொல்லுவோமா? நான் செய்கிறது சொல்லுங்க, கர்த்தருக்கென்று செய்கிறேன். நான் ஆராதிக்கிறது என் தேவனுக்கு மட்டும் நான் ஆராதனை செய்கிறேன். கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதா வரணுங்க. ஒரு சகோதரனை வேதனைப்படுத்த, ஒரு சௌகரிய வேதனைப்படுத்த, ஒருத்தரை பழி வாங்க, ஒருத்தரை பறிவாங்க இந்த புனித ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாதுங்க. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆலயத்துக்குள்ளே வரும்போது பரிசுத்த சிந்தையோட, பரிசுத்த பார்வையோட, பரிசுத்த எண்ணத்தோடு வரணுங்க. சிலரை சபைக்கு வராதீங்கன்னு நான் சொல்லிட்டேங்க. சிலர் சபைக்கு வராதிங்க, உங்களையெல்லாம் நம்பி சபைக்குள்ளே விட முடியாது, வருத்தப்பட்டுக்காதீங்கன்னு சிலர் சபைக்கு வராதிங்கன்னு சொல்லிட்டேன். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். ஆமென். பக்தி பண்ணுறவங்களுக்கு தாங்க சபை. பக்தி சபைக்குள்ள இச்சையை நிறைவேற்றுக்கிறவங்களுக்கு சபை கிடையாது. அப்படி அந்த ஏதேனில் அவங்க இச்சையை நிறைவேற்றினதுனால ஏதேனையே விட்டு கர்த்தர் வெளியே போன அனுப்பிச்சிட்டாரு.
நல்ல சாட்சி உள்ளவங்களால் சபையை தொடர்ந்து நடத்தலாம், பரிசுத்தம் உள்ளவர்களால் தொடர்ந்து நடத்தலாம், சொன்னால் கேட்கிறவர்களால் தொடர்ந்து நடத்தலாம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். ஆமென். தேவனை ஆராதிக்கிற அந்த ஓய்வு நாளுக்கு என்னென்ன பிரமாணங்கள் கொடுத்துருக்காரு, என்னென்ன வசனங்கள் வார்த்தைகள் இருக்கு, தேவனுடைய ஆலோசனை இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை கூட திடப்படுத்தாமல் இருக்காங்க. அல்லேலூயா. அதை கூட திடப்படுத்தலை. சபையை எப்படி உபயோகப்படுத்துறது? 2 மணி நேரம் சபைக்குள்ளே போகிறோம்னா அந்த புனித சபையில் எப்படி உபயோகப்படுத்துறது, உபயோகமாகிறது தெய்வத்துக்காக. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பார். உபாகமம் 3ஆம் அதிகாரம், பேமாடுங்க, உபாகமம் 3:28 வசனத்தில், உபாகமம் 3:28 யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்து, அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் அவனே நீ காணும் தேசத்தை. இப்போ மோசே தன்னுடைய காலத்தில் அவருக்கு வழிநடத்த தேவன் அழைத்த போது அளவுக்கு அதிகமான ஆவிய மோசே கொடுத்திருந்தார். இந்த மோசேனுடைய ஊழியங்கள் முடிந்து யோசுவாவுடைய ஊழியங்கள் ஆரம்பிக்கும் போது தேவன் மோசே கிட்ட சொல்றாரு, யோசுவா என்ன செய்ய? திடப்படுத்தி பலப்படுத்து. இங்கே ஆராதனை செய்யணும்னா திடப்பட்டிருக்கணும், ஒரு ஜபம் பண்ணுறோம்னா அப்படி இருக்கணும், ஒரு சாட்சி கொடுக்குறோம்னா அப்படி இருக்கணும், வளர்ந்து இருக்கணுமுங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து 20 வருஷம் 25 ஆச்சு, 20 வருஷம் 25 ஆச்சு, அபிஷேகமே இல்லை, அபிஷேகமே இல்லை. ஏன்னு தெரியல. பிள்ளைகளுக்கும் அபிஷேகம் கிடையாது. அபிஷேகம் இல்லைன்னா அவங்க மாம்சத்தில் தானங்க போக முடியும். தாய் வயிற்றில் என்ன குணத்தில் பிறந்தாங்களோ அப்படியே தான் இருப்பாங்க. ஆவியானவர் வந்தால் தான் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து என்ன செய்வார்? ஆவியானவர்லன்னா ஒன்றும் இல்லைங்க. அவங்க எப்படி தாய் வயிற்றில் பிறக்கும்போது என்ன சுவாபத்தில் பிறந்தாங்களோ அப்படியே தான் வாழ்வாங்க. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பாங்க. இப்போ ஆண்டவரே எனக்கு அபிஷேகத்தை கொடுங்கன்னு சொல்லி தனி ஜபங்களில் போராடி நம்ம ஜெபம் பண்ணணும், போராடி ஜெபம் பண்ணணும். பாலமேடுன்னு சொல்லி ஒரு ஸ்தலம் அங்கே மணப்பாறை பக்கத்தில், சுப்பராஜன் அங்கே ஒரு அன்பான சகோதரன் இருந்தார். அவர் என்னை எப்படியாவது அபிஷேகத்துக்குள்ளே நடத்துங்க ஐயா, தயவுசெய்து வாங்க, என்ன வேலையாக இருந்தாலும் மாதம் ஒரு நாள் வந்துடுங்க சொல்லுவார். இங்கே இருந்து போய் வையம்பட்டியிலேருந்து அதுக்கப்புறம் பஸ்ஸை பிடிச்சி பாலவிடுதிக்கு போகணும். போய் நைட்டு 9 மணிக்கு அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 6 மாதிரி சின்ன ஓடை, அவரை கூட்டி போய் அந்த ஓடையில் உட்கார வச்சு 9 மணிக்கு போய் விடிய காலம் 3 மணி ஆகி போச்சு. அபிஷேகத்துக்குள்ளே நடத்திக்கிட்டே இருந்தான். அடுத்த நாள் திரும்ப 9 மணிக்கு கூட்டி போனான். கர்த்தர் அபிஷேகம் பண்ணார், தெளிவான பாசிகளை பேசினார். நான் இனி போகிறேன் பிரதர், மற்ற வேலைகள் நான் பார்க்குறேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதி. பிள்ளைங்க பரிசுத்தாய் பெறலன்னு ஒரு வேதனை இல்லைங்க, ஒரு கண்ணீர் இல்லைங்க, ஒரு கவலை இல்லைங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, ஜலத்தினாலும் ஆவினாலும் புறப்பட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை நினைச்ச முடியாது, பிரவேசிக்க முடியாது. அந்த ஆவியானவர் வந்தால் இப்படி கனம் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பார், இப்படி தாழ்த்தணும்னு சொல்லுவார், இந்த மாதிரி அன்பு கூறணும்னு சொல்லுவார். இந்த மாதிரி நற்கிரி, மனுஷனுக்கு செய்கிற நற்கிரிகள் தனி, தேவனுக்கு செய்கிற நற்கிரிகள் தனி. இப்போ தேவனுக்கு என்ன நற்கிரிகள் செய்கிறோம்னு கொஞ்சம் தயவு செய்து யோசிச்சு பாருங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். இப்போ யோசுவாவை நீ திடப்படுத்தி என்ன செய்? பலப்படுத்த. அவன் இந்த ஜனங்களுக்கு முன்னாடி போவான், ராஜாக்களை ஜெயிப்பான், ராஜ்யங்களை ஜெயிப்பான், இராணுவங்களை ஜெயிப்பான், தேசம் முழுவதையும் அவன் ஜெயம் பெற்று அவன் சொந்தமாக்குவான். இவனே தேசத்தை ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான். அவனை திடப்படுத்தினீங்க. இன்றைக்கு ஒரு வேலை செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும்? திடப்படுத்தணுங்க. வீட்டில் சரியான ஜெபம் கிடையாதுங்க. அந்த காலத்தில் 4 மணிக்கு எந்த வீட்டுக்கு போனாலும் குடும்ப ஜெபம் பண்ணுவாங்க.
4 மணின்னா குடும்ப ஜெபம் பண்ணுவாங்க. இன்றைக்கி வீட்டில் தனி ஜெபம் கிடையாது, குடும்ப ஜெபம் கிடையாது. சில வீட்டில் ஜெபம் பண்ணுறாங்க, சில வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கு, சில வீட்டில் ஜெபமே கிடையாதுங்க. ஆனால் கிறிஸ்தவங்க தான். பிள்ளைகளை கூப்பிட்டு டக்குன்னு ஒரு ஜெபம் பண்ண சொல்லுங்கள், ஒரு பாட்டு பாட சொல்லுங்கள், இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்னு கேளுங்க. ஒன்றுமே தெரியாதுங்க. 25 வயசானாலும் பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது. கரங்களை உயர்த்தி, கரங்களை தட்டி, தம்பி அதை அப்படி பேசக்கூடாதுப்பா, கர்த்தர் வருத்தப்படுவார், அப்படி பேசாத பாப்பா, அப்படி கோவிக்காத, கர்த்தர் ரொம்ப சங்கடப்படுவார், என்னப்பா கோவிக்காத. பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். தாழ்மையாக ஒரு வார்த்தை சொல்கிறேன். இது வரைக்கும் எபிங்க யார்ட்டையாவது கோவிச்சிருக்கா? என்னுடைய மகன் யார்ட்டையாவது கோவிச்சிருக்கா? நான் யார்கிட்டையாவது கோவிச்சிருக்கேன்னா? ஒரு வார்த்தை சொன்னால் அது பேசவே கூடாது, அதை அறிக்கை பண்ணி ஜெபம்னு சொல்கிறேன். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமாம். குடும்பத்தில் கட்டுப்பாடு, அவங்க கட்டுப்பாடு ஏற்படுத்தி இப்படித்தான் குடும்பத்துக்குள்ளே வாழணுங்கிற ஒரு நிலைமை இருக்கணுங்க. இப்படி தான் குடும்பம் இருக்கணும். அப்போ தான் அந்த குடும்பத்தில் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி அவர்களை பலுக பெருக செய்து ஆசீர்வதிப்பார். நானும் என் வீட்டாருமோ என்றால் எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, கர்த்தரை சேவிக்கிறவங்களான்னு பாருங்க, சேவிக்கிறவங்களான்னு பாருங்க. ஒரு எல்லை சொல்லுவோமா? என்னுடைய சாட்சி சொல்கிறதுக்காக சங்கடப்படாதீங்க. 10th படிக்கும்போதே எபிக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு நான் விரும்பினேன். அதை வீட்டில் லேசாக சொன்னேன், காலேஜ் முடியட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் மகனை வருகைக்கு நான் ஆயத்தப்படுத்தணுங்கிறது என்னுடைய உயிரின் துடிப்பாக இருந்தது. சரி இருக்கட்டும், தேவ ஆலோசனைப்படி போகலான்ட்டு இன்றைக்கி ஊழியத்துக்கு போகிறப்பா, என் கூட ஊழியத்துக்கு வாப்பா அப்படின்னா, விடிய காலம் 3 மணிக்கே ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்குரிய ட்ரெஸ்ஸை என் வண்டியில் வச்சு பூட்டிட்டேன். நான் ஊழியத்துக்கு போனோம்ப்பா, பாப்பா ஊழியத்துக்கு போகலாம் அப்படின்னு. சரிங்கப்பா. அதுக்கு முன்னாடியே போய் எங்கே ஞானஸ்தானம் கொடுக்குறதுன்னு ஒரு 10 கிணறுகள் ஏரிகள்லாம் பார்த்து, ஒரு கிணறுக்குள்ளே இறங்கி இப்படி இருக்கா, சமமாக இருக்கா, 2 பேர் நின்று ஞானஸ்தானமாக எடுக்கிற மாதிரி இருக்கான்னு கேணுக்குள்ளே இறங்கி எல்லாம் செக் பண்ணி ஒரு இடத்த தயாராக வச்சுட்டு எபியை கூப்பிட்டு போனேன். தார் ரோட்டிலேருந்து நேராக குறுக்க ஒத்தடி பாதையில் வண்டியை விட்டேன். என்னப்பா வீடும் கிடையாது, ஊரும் கிடையாது, இங்கெங்கப்பா ஊழியத்துக்கு போகிறீங்க அப்படின்னு. வாப்பா நீ வாப்பா, அப்பா உன்னை கடத்திக்கிட்டா போகிறேன், உன்னை கொண்டுற போகிறேண்ணா, வா நீ. கேணிமேட்டில் போய் வண்டி நிப்பாட்டி பூட்டிட்டு, இன்றைக்கு உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறப்பா, என் கூட கேணியில் இறங்கி வா. வீட்டிலையெல்லாம் சொல்லி முடிவு பண்ணல, இருக்கட்டும்பா போய் சொல்லிக்கலாம், நான் தேவ சித்தப்படி உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன். என் மகனே, உன்னை நான் கர்த்தர்கிட்ட வழி நடத்தணும், இறங்கி வா கேணியில் என் கூடன்னு. இறங்கி வந்துச்சு. அப்புறம் முன்னாடி உட்காந்து மெதுவாக இறங்கு, உனக்கு நீச்சல் தராட்டியும் பரவாயில்ல, எனக்கு நீச்சல் தெரியும், விழுந்தேன்னா தூக்கிறவன், கவலைப்படாது. ஒரு எல்லை சொல்லவுமா? சரின்னு கேணியில் இறங்கி ஞானஸ்தானம் கொடுத்துட்டான். ஈர ட்ரெஸ்ஸை புழிஞ்சு வண்டியில் வச்சுக்கிட்டு போட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டான். ஒரு எல்லை சொல்லுவோமா? பிறகு அபிஷேகம், எப்படியாவது அபிஷேகத்தில் நடத்தணுமேனு சொல்லி, எப்போ ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்றாங்களோ, எப்போ கவர்மெண்ட் லீவ் கிடைக்குதோ, வேறு எங்கேயும் போயிடாதேவி, நம்ம சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணணும், என் கூட வா ஜெபத்துக்கு வச்சு ஜெபம் பண்ணி கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டார். நம்ம தாங்க ஆயத்தப்படுத்தணும். சமைச்சு போடுறது பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம்தான். சமைச்சு போடுறதோடு இல்லாமல் அவங்க ஜபத்தில் நடத்தணும், பாடச்சொல் நடத்தணும், அபிஷேகத்துக்குள் நடத்தணும். என் குடும்பம், என் பிள்ளைகள் ஆண்டவர்கிட்ட போகணுமே. அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு அதே மாதிரி 10th ஞானஸ்தானம் கொடுத்து அதை கூட்டிகிட்டு வரேன் சர்ச்சு. பாப்பா ஜெபம் பண்ண போகலாம், உனக்கு அபிஷேகம் கிடைக்கணும்ப்பா, அதுக்காகத்தான்.
அது ஒரு பக்கம் உட்கார, நான் ஒரு பக்கம் உட்காருவேன். நான் ஜெபம் பண்ணி அந்நிய பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பேன். கொஞ்ச நாள் அபிஷேகம் பெற்று அது அந்நிய பாஷைகள்லாம் பேசி கர்த்தரை மகிமைப்படுத்தினேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பேன். பிரயாசப்படணுங்க. என் தேவனுக்குன்னு நான் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். என் வீட்டில் ஒரு நாய் இருக்குமானால் அந்த நாய் கத்திருக்குன்னு குலைக்கணுங்க. தெருவில் போகிற நாயை பார்த்து, தெருவில் போகிற திருடனை பார்த்து குலைக்கிறது பெரிய காரியம் இல்லை. தேவனுடைய காவலை காக்கிறதுக்கு அது குலைக்கணும். அது கர்த்தருக்கு சொந்தமான நாயாக இருக்கணும். ஒரு வேளை சொல்லுவோமா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படி குடும்பத்தை கண்ணை கட்டிக்கிட்டு ஓடுன மாதிரி எப்படி குடும்பத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் நடத்துகிறோம்? பிள்ளைகள் நிலைமைகள்லாம் என்ன? ஒற்றை கண்ணீர் விட்டு ஒரு சொட்டு விட்டு ஜெபிக்க நம்ம என்னையா இப்படி இருக்குது, இப்படி இருக்கு ஐயா என்னுடைய குடும்பம், அதெல்லாம் மாறணும் ஆண்டவரே, அதெல்லாம் கர்த்தருக்குள்ள வரணும், நடத்தணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஒரு ரட்சிக்கப்பட்ட சகோதரன், ஒரு ரட்சிக்கப்பட்ட சகோதரி தேவாலயத்தில் வந்து ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை அவமானப்படுத்தி, குற்றப்படுத்தி, தூர்த்தி திரிந்து அவங்க குடும்பத்தையும் அவங்களையும் வெட்கப்பட்டு அவமானப்படுத்தி பேசக்கூடாது. தேவன் கனத்துக்குரியவராக இருக்கிறது போல தேவ பிள்ளைகள் யாரும் கனத்துக்குரியவர்களாக இருக்கிறார். தேவனுடைய சபை கனத்துக்குரியதாக இருக்கிறது. தேவனுடைய சத்தியம் கனத்துக்குரியதாக இருக்கிறது. தேவனுடைய ஆராதனை கனத்துக்குரியதாக இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, நானும் கனத்துக்குரிய நிலைமையில் இருக்கிறேன். ஏங்க அவங்க வாழ்க்கையில் நமக்கு என்னங்க வேலை? அவங்க வாழ்க்கையில் நமக்கு என்ன வேலை? இன்னொரு குடும்பத்தில் அந்த அபிஷேகம் பரிசுத்த ஆவி இருந்து அப்படி பேசவே பேசாதுங்க. பொறாமையின் ஆவி, அந்த வஞ்சக ஆவி, அந்த குற்றப்படுத்துகிற ஆவி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சொல்லும். இப்போ நமக்குள்ளே கிரியை செய்கிற ஆவியானவர் சரியான ஆவியானவரானு பார்க்கணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. ஒரு தகப்பன் தடுமாறி பேசினா, அப்படி இல்லைப்பா தயவுசெய்து அந்த மாதிரி பேசாதீங்க, வேண்டாம், அப்படி பேசாதீங்கம்மா, வேண்டாம்மா, நீங்கள் அமைதியாக இருங்க. பேதையானாலும் என்ன செய்யறதில்ல, திசை கெட்டு போகிறதில்ல. சொல்லுங்கள், பேதையானாலும் திசை கெட்டு போவதில்லை. பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஒழுக்கங்களை சொல்லி வளர்க்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளையை கண்டா சோதரம் வாங்கண்ணே, வாங்கக்கா, வாங்கம்மா, வாங்க வாங்கய்யா, வாங்கம்மா, வாங்க, மரியாதை கொடுத்து சர்வ ஜனங்களுக்குள்ளும் ஆண்டவர் இயேசு கனமுடையவர், ஆண்டவர் இயேசு அன்புடையவர், ஆண்டவர் இயேசு ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுகிறவர். அவருடைய பிள்ளைங்க நாம கிறிஸ்துவுக்குள்ள திடப்பட்டு இருக்கணுங்க. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள்கிட்டையும் நான் பேசும்போது அன்பான காரியமாக இருந்தாலும் பிரச்சனையான காரியமாக இருந்தாலும் ஒரு ரூபா தாளை அப்படி வச்சு என்றது போல என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எண்ணி எண்ணி அனுப்புவேன். நான் இது வெளியே வரணும், இது வரக்கூடாது. வாயின் வார்த்தை குறித்து கவனமாக இருக்கணும். ஒரு வேளை சொல்லுவோமா? வாயின் வார்த்தை குறித்து ஆதியாமம் 48:2 ஆதியாமம் 48:2 இதோ உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு உன்னிடத்தில் வந்திருக்கிறார் என்று யாக்கோப்புக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது இஸ்ரவேல் தன்னை திடப்படுத்தி கொண்டு கட்டிலின் மேல் என்ன செய்தான்? இஸ்ரவேல் தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டான். துஷ்டமிருகம் அடிச்சு கொன்றுச்சு. யோசேப்பு மடிந்து போனான், பீருண்டு இறந்து போனான். ஐயோ யோசேப்பே, நான் என்ன செய்வான்? யோசேப்பு உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னபோது, யோசேப்பு உன்னை தேடி உன்னிடத்தில் வந்திருக்கிறார் என்று சொன்னபோது இஸ்ரவேல் தன்னைத்தானே என்ன செய்தான்? திடப்படுத்தி கொண்டார். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், திடப்படுத்திக் கொள்ளணும். கர்த்தர் என்னோடு இருப்பார், திடப்படுத்திக் கொள்ளணும். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், திடப்படுத்திக் கொள்ளணும். கர்த்தர் வரிகளை சேர்த்துக் கொள்வார், திடப்படுத்திக் கொள்ளணும். ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார். சொல்லுங்க, ஆண்டவர் என்னை பாருங்க. கர்த்தருடைய வேலை ஒன்று செய்யறேன்னா 10 தடவை யோசனை பண்ணி செய்வாங்க. அவ்வளவு ஞானம் பெற்ற சாலமோனே கர்த்தர் தூக்கி எறிஞ்சிட்டான்னா நம்ம நிலைமையில என்னங்க?
ரொம்ப யோசிப்பேன், இதை செய்யட்டுமா வேண்டாமா ஆண்டவரே, அது செய்தால் நான் செய்யும்படி வாய்க்கப்பானுங்க, அது இல்லைன்னா நான் செய்யாதபடி தடை பண்ணி போடுங்க. கர்த்தர் மனவேதனைப்படுற மாதிரி நான் எதுவும் செஞ்சிடக்கூடாது சொல்லி ஒப்படைச்சு ஜெபம் பண்ணிட்டு தான் செய்வான். அல்லேலூயா. நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், நெகேமியா 2:18, என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாய் இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் ஜனங்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் பாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை என்ன செய்தார்கள்? திடப்படுத்தி கொண்டார்கள். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமாம், தங்கள் கைகளை திடப்படுத்தி கொண்டார்கள். ஏன்னா இப்போ இந்த ப்ரேயர் முடியும் போது உங்களை நீங்கள், ஆண்டவரே என்னுடைய கையின் கிரிகளை என்ன செய்யும்? ஒரு ஸ்டாண்டர்டான வேலை, எனக்கு இவ்வளவு சம்பளத்தில் எனக்கு ஒரு நிரந்தர வேலை வேணும்ப்பா. நிரந்தர சொல்லுங்க, நிரந்தர வேலை வேணுங்கப்பா, வேலை வேணும். தேவாலயத்திலிருந்து எப்போ பிள்ளைகள் பாடுவாங்க அந்த பாடலை கேட்கணுமே, தேவாலயத்திலேருந்து என்றைக்கு பிரசங்கம் பண்ணுவாங்க அவங்க பிரசங்கத்தை கேட்கணுமே, ஒரு தாகம் எனக்கு. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பாங்க. நல்லா வாய் திறந்து ஸ்தோத்திரிங்க. கர்த்தரை ஆசீர்வதிக்கட்டும். தாகம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு அதிகாலையில் நான் ஜெபம் பண்ணும்போது சொன்னேன், தேவனே வயசாகிருச்சு, பலகீனம் ஆகிட்டுன்னு தயவு பண்ணி எண்ணாதீங்க. எவ்வளவு அதிகமாக உங்களுடைய வேலை செய்ய என்னை பயன்படுத்தணுமோ, எத்தனை ஆயிரங்களுக்கு என்னை பயன்படுத்தணுமோ பயன்படுத்துங்க. இந்த காலத்திலே அதிக வேலைகளை நான் செய்யணும்னு விரும்புகிறேன் ஆண்டவரே, பயன்படுத்துங்கன்னு காலையில் கூட ஜெபத்தில் சொன்னேன். என்னை நீங்கள் என்ன செய்யுங்க? ஏதோ கிறிஸ்துவுக்காக வந்து சேரில் மட்டும் உட்காந்துட்டு போனேன், கிறிஸ்துவுக்காக அந்த சேரில் மட்டும் உட்காந்துட்டு போனேன், நல்ல கிறிஸ்துவின் வேலை 10,000ங்களுக்கும் நாம் பிரயோஜனமாக இருக்கணும். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். எரேமியாவின் புத்தகம் எரேமியா 23 14வது வசனம். எரேமியா 23:14, எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலும் திடுக்கிடத்தக்க காரியத்தை காண்கிறேன். உபச்சாரம் பண்ணி வஞ்சகமாய் நடந்து ஒருவரும் தன் பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடிக்கு பொல்லாதவர்களின் கைகளை திடப்படுத்துகிறார்கள். எனக்கு பாருங்கள், தேவனுக்காக வேண்டி இந்த திடப்படுத்துகிற வார்த்தை ஊழியக்காரருக்காக, சபைக்காக, சத்தியத்துக்காக பேசாமல் பொல்லாப்பு செய்கிறவன் இன்னும் பொல்லாப்பு செய்கிற மாதிரி திடப்படுத்துகிறார்கள். அது ஆண்டவர் சொல்கிறாரு, எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலும் திடப்படத்தக்க காரியத்தை காண்கிறேன் என்கிறார். இப்படி செய்கிறாங்களே, இப்படி பேசுகிறாங்களே, இப்படி நடக்கிறாங்களே. சகோதரிகள் யோசிக்கணும். நான் ஒரு சகோதரன்ட்ட பேசுகிறேன்னா 100 வார்த்தை பேசினாலும் ஒரு வார்த்தையில் அவருக்கு வேதனை வராமலேயே பேசுவேன் நான். ஏன்னா அவருக்கு வேதனை கொடுத்தனா அடுத்து எனக்கு வேதனை வந்துடும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையா இருப்பான். சகோதரிகள் பேசினாலும் அப்படி தான் பேசணும். அவர்களுடைய வயதுக்கு தக்கவாறு அவங்கள கதம் பண்ணி பேசணும். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். இந்த தேவசித்தம், இந்த ஜோசப் பையன் ஜீவா பிரபுலாம் 1வது வயசுலேருந்து நடந்து வர்றாங்க. தாசெல்லாம் 5 வயசுலேருந்து வர்றீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? எத்தனை வயசு? 5 வயசுலேருந்து தாசெல்லாம் நான் கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்திருக்கிறேங்க. சின்ன பிள்ளையில கூட நான் சொல்கிறேன்னு வருத்தப்பட்டுக்காதீங்க.
சின்ன பிள்ளைகள் கூட டே தாசு வாடாங்க அப்படின்னு நான் சொன்னதுண்டா? சொல்லவே மாட்டேன், உயிர் போனாலும் சரி. அப்படியே என் பிள்ளைகளை எப்படியோ அப்படியே ஆவிக்குரிய பிள்ளைகளையும் மதித்து கனம் பண்ணி செய்வாங்க. ஐயா இப்படி தவறுதலாக பேசிட்டாக்க யாரும் நம்பவே மாட்டாங்க. ஐயோ அவர் ஒரு காலம் அப்படி பேச மாட்டார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். மரியாதை இருக்கணுங்க. மரியாதை இல்லாத ஒரு கிறிஸ்துவா, மரியாதை இல்லாத சபையா, மரியாதை இல்லாத ஆராதனையா, சத்தியமா, ஊழியமா, எதில் மரியாதை இல்லை? ஒரு தரமான ஒன்றை தரம் குறைந்து நான் ஏன் நினைக்கணும்? கிறிஸ்து மகிமையானவரை அலட்சியமான என்றேன்னா என்னுடைய தப்பு தான், கிறிஸ்துவுக்குள்ள தப்பு கிடையாது. கனம் பண்ண வேண்டியதை என்ன செய்யணும் சொல்லுங்க? கனம் பண்ணணுங்க, கனம் பண்ணணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம், கனம் பண்ணணும். எசேக்கியாவின் புத்தகம், தயவுசெய்து எல்லாரும் வசனத்தை எடுத்து கண்ணில் பாருங்க. எசேக்கியா 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் கடைசி வரியில், எசேக்கியா 7:13 கடைசி வரி, தன் அக்கிரமத்திலே வாழுகிற எவனும் தன்னை திடப்படுத்த மாட்டான். உபச்சாரம் செய்கிறவன், புல்லாங்கு செய்கிறவன், திருடுறவன் அத்தனை பேரும் மனம் திரும்பாமல் ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது திருடனுடைய கைகளை, உபச்சாரம் கைகளை, விக்கிரகாரணம் பண்ணுறவன் கைகளை தீர்க்கதரிசிகள் திடப்படுத்துகிறார்கள். இன்றைக்கி ஆராதனை முடிஞ்சு போகும்போது நல்ல ஞானத்தில், அறிவில், தெளிவில், புத்தியில், யோசனையில், சக்தியில், பக்தியில் பிடப்பட்டவர்களாய் போகணுங்க. 54 வருஷங்க ஒரு நொடி கிறிஸ்துவின் காரியத்தில் நான் பலகீனப்பட்டதே கிடையாது, பின் வாங்கினதே கிடையாது. நான் சோர்ந்து போகிற மாதிரி, மடிந்து போகிற மாதிரி சில சோதனைகள்லாம் சிலர் கொடுத்தாங்க. ஆனாலும் நின்று கர்த்தருடைய வேலை செய்கிறேன். இப்போ இருக்கிறது ஆண்டவருடைய கிருபையினால் இருக்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல். 1 நாளாகமும் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து வேகமாக எடுங்க. 1 நாளாகமும் 28ஆம் அதிகாரம், 1 நாளாகமும் 28:10, இப்பொழுதோ எச்சரிக்கையாக இருந்து பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடங்கொண்டு அதை நடப்பி என்று சொன்னார். ஜெபிக்கும்படி கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும்படி கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். தேவாலயத்தில் உன்னால் ஒரு வளர்ச்சி உண்டாகும்படி தேவன் தெரிந்து கொண்டார். நீ அதை என்ன செய்ய சொல்லுங்க, என்ன செய்ய? நல்லா யோசிங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க பரிசுத்தமாக வாழ்ந்தீங்கன்னா ஆசீர்வாதம் லேட் இல்லாமல் வரும். இப்படி கூட ஒரு வார்த்தையை சொல்லுங்க, நான் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் என் ஆசீர்வாதம் லேட் இல்லாமல் வரும். நான் ஆண்டவருக்கென்று என் பரிசுத்தத்தை பூரணப்படுத்தி கொண்டால், சத்தமே வரல, என் ஆண்டவருக்கென்று என் பரிசுத்தத்தை பூரணப்படுத்தி கொண்டால் என் தேவன் வருகையில் என்னை கொண்டு போவார். பரிசுத்த வாழ்க்கை இருக்கணும், பரிசுத்தத்தை பூர்ணப்படுத்தணும். அப்படி வசனம் வேணும்னா 2 கொரிந்தியர் 7:1 நீங்கள் வாட்சி பாருங்க. அந்த வசனம் தான் அப்படி சொல்லுது. எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம், 2 நாளாகமும் 15:8 2வது வரியில், 2 நாளாகமும் 15:8 2வது வரி, அவன் திடங்கொண்டு அருவருப்புகளை யூதா பென்ஜமின் தேசம் அனைத்திலும் எப்ராயிம் மலை தேசத்தில் பட்டணங்களில் எதை அகற்றினாரு? அருவருப்புகளங்க. ஆசா ராஜாவாகும்போது இந்த யூதருக்குள்ளேயும் இஸ்ரவேலருக்குள்ளேயும் தன்னை திடப்படுத்தி கொண்டு தேவாலயத்திலும் இஸ்ரவேல் குடும்பங்களிலும் யூதாவின் குடும்பங்களிலும் இஸ்ரவேலின் தெருக்களில் முனையிலும்
யூதா தெருக்களில் இருக்கிற முனைகளிலும் செய்யப்பட்ட சகல விக்கிரகங்கள் அருவருப்புகளை எல்லாம் என்ன செய்தார்? அகற்றினார். அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ள ஒரு அருவருப்பு இருக்குன்னா அதை அகற்றணுங்க, அகற்றணும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். இந்த உலகத்திலிருந்து, உலக காரியத்திலிருந்து, உலக விக்கிரகாரதனை, அவிசுவாசி, குடிக்கிறவன், திருடுறவன், பலவிதமான தீமையான காரியத்தை கர்த்தருக்கு விரோதமாக செய்கிற அந்த மனுஷனுடைய பழக்கங்கள், உறவுகள் எல்லாத்தையும் விடுதலையாக்கி நம்ம இயேசுவுக்கு மட்டும் சொந்தமாக அர்ப்பணம் செய்யணும். என் ஆவி ஆத்மா சரத்தை உமக்கென்று என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுக்குறையா. உமக்கே அல்லாமல் மற்றொன்றுக்கு நான் சொந்தமாக போவது கிடையாது. கர்த்தருக்கே நான் சொந்தமாய் தருகிறேன். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். கர்த்தருக்கே என்னை நான் சொந்தமாய் தருகிறேன். ஆண்டவருக்கு மகிமை. அந்த நம்பிக்கை இயேசுக்குள்ள உருவாக்கணும். டெய்லி நான் 3:30 மணி நான் எந்திரிச்சு கர்த்தரை தேடுறேன்னு சொன்னால் நான் செய்கிறத கர்த்தருக்குடைய பார்வையில் நான் நீதியிற மேன்மையை செய்யணும். அவர் பார்க்க நான் வாழ்ந்து, அந்த சோரி பார்க்க வாழ்ந்து பிரயோஜனம் இல்லைங்க. அவர் பார்க்க நான் பரிசுத்தமாக வாழணும். அவர் பார்க்க எல்லாரும் சொல்லுங்க, அவர் பார்க்க நான் பரிசுத்தமாக வாழணும். அவர் பார்க்க நான் உண்மையாக இருக்கணும். அவர் பார்க்க நான் மனப்பூர்வமாக என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். யாருக்காக? ஒரு ஸ்டெப்பு வச்சாலும் இயேசுவுக்காக செய்கிறங்கிற உணர்வு வரணுங்க. ஒரு டேவிட்னு ஒரு ஆள் இருந்தார். கர்த்தருக்கு ஒரு நயா பைசா பிரயோஜனம் இல்லாமல் வாழ்ந்து மறைஞ்சாருன்னா என்னங்க பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? கிழிஞ்ச கொடையை மலைக்கு பிடிச்சிட்டு போகிறதுனால பிரயோஜனம் ஆகுமா? அந்து போன செருப்பை வெயிலுக்கு போட்டுட்டு போகிறதுனால பிரயோஜனம் ஆகுமா? பிரயோஜனமாக இருக்கணும். பிரயோஜனம் இல்லைன்னா எப்படி பிரயோஜனம் ஆகிறதுன்னு பிளான் பண்ணி செய்யணும். வீட்டில் உள்ளவர்கள்லாம் பிரயோஜனப்படுத்துகிற மாதிரி செய்யணும். பிரயோஜனப்படுத்துகிற மாதிரி. ஆமாம், எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். பிரயோஜனப்படுத்துகிற மாதிரி. மார்க்கின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 49வது வசனத்தில், மார்க்கு 10:49 இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, அவ்வளவுதாயா, இன்றையோட உன் இருளின் வாழ்க்கை முடிந்ததையா. இப்போ நீ இந்த உலகத்தையும் மனுஷர்களையும் இந்த சூரிய வெளிச்சத்தையும் இப்போ காண போகிற இயேசு ஒரே நொடியில் உனக்கு பார்வை கொடுக்க போகிறார். நீ திடன்கொள். இன்றைக்கு எத்தனை பேர் உன்னை கூப்பிட்டுருப்பாங்க, அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு இயேசு உன்னை ஸ்பெஷலாக கூப்பிட்றாரு. வா, ஆண்டவர் உன்னை என்ன செய்கிறாரு? ஸ்பெஷலாக கூப்பிட்றாரு. நான் சொல்கிறதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாக சொல்கிறேன். உலகத்துக்கு நம்ம நீதி செய்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்துவுக்கு நீதி செய்தால் தான் பிரயோஜனம். இன்னும் நீங்கள் முதல் பாட்டில் இருந்து ஆராதனை செய்து பாருங்கள், அது ஒரு மகிமையாக விளங்கும். அங்கே போகும்போது சந்தோஷமாக போகலாம். கர்த்தரை போகும்போது சந்தோஷமாக போகலாம். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு எத்தனை லட்சம் பாடல்கள் பாடியிருப்பேன்னு சொல்ல முடியாது. எத்தனை லட்சக்கணக்கான வசனங்களை பேசியிருப்பேன்னு சொல்ல முடியாது. கணக்கெல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கும். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆகாயின் புஸ்தகம் 1090 பக்கம். 1090 பக்கம். ஆகாய். சோதரம். ரெண்டாம் அதிகாரம் 4வது வசனத்தில், ஆனாலும் செருபாவே, நீ திடங்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாசிங்க. குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, திடன்கொள், தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள்,
வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்றாரு. ஐயா, இன்னைக்கு எல்லா சகோதரர்களும் என்ன செய்யணும்? திடன் கொள்ளணும். சொல்லுங்க, எல்லா சகோதரர்களும், எல்லா சகோதரிகளும் நீங்கள் திடன் கொண்டு உங்கள் வேலையை நடத்துங்க. அங்கே யார் தடை செய்கிறா, யார் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். அல்லேலூயா, பார்க்கலாம். நீ திடன் கொள்ளு. இங்கே ஜெபிக்காத ஒரு ஆள் கர்த்தர்ட்ட போக முடியுமா? குடும்பத்தில் எல்லாரும் ஜெபிக்கிறேன்னா கர்த்தர்ட்ட போக முடியுமா? ஆராதனை செய்யலாம் கர்த்தர்ட்ட போக முடியுமா? தயவுசெய்து யோசிங்க. தேவனுடைய சித்தம் வேற, நம்முடைய எண்ணம் வேறங்க. நம்முடைய எண்ணம் என்ன? மனுஷனுக்கு செஞ்சாலும் குறைச்சி குறைச்சி குறைச்சி, தேவனுக்கு செஞ்சாலும் குறைச்சி குறைச்சி, அப்படி பழகவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகள், என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நான் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். சொல்லுங்க, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஏசாயா ஏசாயா 25 4வது வசனத்தில் 3வது வரியில், ஏசாயா 25:4-3 ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு உதங்கும். இப்போ தேவன் எதுக்கு உதவியாக இருக்கிறார்னு பாருங்க. யாருக்கு திடனாக இருக்காரு? இப்போ நான் கொடுத்துருக்கிற வசனம் 2 மணி நேரம் நான் பிரசங்கிக்க வேண்டிய வசனத்தை 1 மணி நேரத்தில் உங்களுக்கு அவ்வளோ வசனம் கொடுத்துருக்குறேன். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. இந்த வார்த்தைகளில் நம்ம திடப்படுத்திக்கணும். 3 மணி நேரம் நான் பிரசங்கம் பண்ணால் தான் முழு பிரசங்கம். கொஞ்சம் குறைச்சி பண்ணனா அது முழு பிரசங்கம் இல்லைன்னு. உங்களுக்கு எவ்வளவு வசனங்கள், வார்த்தைகள், ஆலோசனைகள் கிடைச்சிருக்குன்னு பாருங்க. ஒரு அல்ல சொல்லுவோமா? சொல்லுங்க. அதை வச்சு நம்ம என்ன செய்யணும்? இப்போ வருகையில் எல்லாரும் ஒன்றா ஆண்டவர் எடுக்குவாரா இல்லை தனித்தனியாக எடுப்பாரா? சத்தமாக சொல்லுங்க. தனித்தனியாக எடுப்பார். இப்போ தனியாக நீங்கள் போகிற மாதிரி நீங்கள் கர்த்தரோட கரெக்டாக ஆகிக்கணும்ல, அதை நீங்கள் செய்யணும்ல. ஊழியக்கார் ஒன்று சொன்னால் உணரணுமே தவிர, ஊழியக்கார் சொன்னால் வருத்தப்பட்டால் பகை உண்டாகும், உணர்ந்தால் வளர்ச்சி உண்டாகும். ஒரு ஆலோசனை சொல்கிறோம், அந்த ஆலோசனை கேட்டு என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லுங்க. அவ்வளோதானா? சொல்லுங்க. ஒரு ஆலோசனை சொன்னால் என்ன செய்யணும்? என்ன உண்டாகும்? வருத்தப்பட்டால் பகை உண்டாகும். எனக்கு எப்படி புரிஞ்சு? ஆண்டவர் சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளில் நான் கட்டி எழுப்பி தரேன்னாரு. யூதர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? இந்த ஆலயத்தை கட்ட 42 வருஷம் ஆச்சு சாலமோனுக்கு, இவர் இடித்து போடும் 3 நாளில் கட்டுறான். ஐயா, மரியாளுடைய மகன் எப்படியா? அதவே நியாய தீர்ப்பு கொண்டு வந்துட்டாங்க. பிரச்சனையா? ஒரு பாயிண்ட் சொன்னால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தெரியணும். ஒரு வசனத்தை சொன்னால் கருத்து அறியணும். ஒன்று சாப்பிட்டா டேஸ்ட்டு தெரியுதில்ல, ஒன்று முகர்ந்து பார்த்தா வாட தெரியுதில்ல, வசனத்தை வாச்சா அதனுடைய அர்த்தங்கள் தெரியணுங்க. ஒரு எல்லை சொல்லுவோமா? அப்போ தேவன் என்ன செய்வார்னா நம்மளை பலப்படுத்துவார்.